கபிலர் தன்னோட தாயான தேவகோதிக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், இப்போல்லாம் முக்தி அடைய ஆசை உள்ளவர்கள் ரொம்ப குறைவு. ஆனால் நான் முக்தியை பற்றி நிறைய உபதேசம் தான் நானே பிறந்திருக்கேன். எல்லாரும் என்ன பண்ணுறா, வெளி உலகத்தையே பார்க்குறா. அது பேர் பராக் சொல்லுவோம் இல்லையா, பராக் பார்க்குறேன் அந்த மாதிரி வெளி உலகையே பார்க்கிறார்கள். உள்ளே இருக்கிற ஆத்மாவை, அதுக்கு பேர் பிரத்யக்னு பேர், அதை பார்ப்பதே இல்லை. உள்ளே ஆத்மாவை பார்த்தால்தான் நம்ம உயரவே முடியும். அதனால் பிரத்யக் பார்க்க வைக்கப் போகிறேன். ஆத்மாவுக்கு அப்போ தான் சக்தி அதிகமாகும். நான் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறா. இதுதான் தேவகூதியும் கபிலர்கிட்ட கேட்டா, எனக்கும் அந்த மோஷம் கிடைக்கிறதுக்கு வழி சொல்கிறதுக்கு அவர்கிட்ட பிரார்த்திக்கிறா. அப்போது கபிலர் ஆரம்பிக்கிறார். இப்போ வர வர என்ன ஸ்ரத்தையே குறைஞ்சி போச்சு இல்லையா, யாருக்குமே ஸ்ரத்தை இருக்கிறது இல்லை. அதனால் எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டுட்ட உடனே 3ஆம் ஸ்கந்தத்தில் முக்கியமான உபதேசத்தை அவர் தொடங்குறார். என்னன்னாக்க, ஒரு இது தாய்க்கு முதல்ல என்ன முக்கியம் சொல்கிறாருனாக்க, பக்தி, ஞானம், வைராக்கியம், இது 3 ரொம்ப முக்கியம். பக்தினா என்னன்னாக்க, பகவானை நினைத்து மனம் உருகி அப்படியே குரல் தழுதழுக்க அவருடைய நாமங்களை சொல்லணும். அதை வாயார பாடி மனதால் சிந்தித்து தூயம் எல்லாரும் தூவி தொழுதுன்னு சொல்கிறாளியா ஆண்டாள், அது மாதிரி எப்பவும் பகவானை பற்றியே சிந்திக்கணும். அவர் சத்துருகளை கேட்க கேட்க அப்படியே உருகணும். கண்ணில் அப்படியே தண்ணீர் அருவி மாதிரி கொட்டணும். அப்படி மனம் உருகிறதுக்கு பேர் தான் பக்தி. அது வரத்துக்கு என்ன முக்கியம்? ஞானம், வைராகியம் 2 வேணும். ஞானம்னா என்னன்னாக்க, ஜீவாத்மாவை பற்றியும் பரமாத்மாவோட ஸ்வரூபம் 2 ஸ்வரூபத்தையும் நன்னா தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன்கிறத புரிஞ்சுக்கணும். ஞானம் வந்தாலே பக்தி வளர ஆரம்பிச்சிடும். பகவானை அடைய என்ன வழி, அடையாவிட்டால் எப்படி, அடைய விடாமல் தடுப்பது எது, அப்படிலாம் அந்த ஜீவாத்மா யோசிக்கணும். இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அடைவதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நன்னா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வைராக்கியம்னா என்னன்னாக்கா, இந்த உலகில் விஷயங்களை பற்றே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் உலகில் இன்பத்திலேயே இருக்க மாறி மாறி பிறந்துட்டே தான் இருப்போம். அதனால் அதை விட்டுட்டு பகவான்ல ஆசையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் நன்னா அழகாக உபதேசம் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார், ஒரு விளையாட்டாக இருந்தாலுமே என்ன தேவை, ரொம்ப கவனம் தேவை இல்லையா, அதுபோல் உபதேசம் தொடங்குறார். கவனமாக கேட்டுக்கணும். வாழ்க்கைக்கு உயிர் நாடியே மனசு தான். மனம் நம் வசத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்கிற மனம் குதிரை மாதிரி எல்லா பக்கம் ஓட ஆரம்பிக்கும். அதை முதல்ல கட்டுப்படுத்தணும். மனசு ஒத்துழைக்காவிட்டால் எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ அதை முதல்ல கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ஏன்னா அதை கட்டுப்படுத்திட்டாக்க என்ன ஆகும், மனசு நமக்கு நண்பன் மாதிரி, இல்லையானா அது பகைவனாக மாறிவிடும். ஒரு கற்பூரத்தை வெறும் நிலத்தில் ஏற்றி வச்சா அது உண்ணாகாது, அப்படியே அணைஞ்சிரும். அதே புல் இருந்ததுன்னா அப்படியே பத்தின்னு எரியும் இல்லையா. அதை மாதிரி உலக விஷயம் மனசில் பட்டுருச்சுனா, ஆசை வந்துருச்சுன்னா அது அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவிடும். அப்படி இல்லாமல் உலகப்பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அதை முதல்ல பேசிக்கிறார். எப்படி வாழணும் அப்படின்னாக்க, தாமரையில் தண்ணீர் போல் வாழணும் அப்படிங்கிறார். ஆக ஒரு ஜீவன் முக்தி அடைவதற்கும் இங்கேயே மாறி மாறி பிறப்பதற்கும் எது மெயினாக மனசு தான் காரணம். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே எல்லாம் சரியாப்படும். அதுக்கு விவேக ஞானம் வேணும், அதை பகுத்தறிவு. அந்த புலன்களையும் மனசையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். எது தவறு, எது வேணும், எது வேண்டாம், எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வேண்டாதெல்லாம் ஒதுக்கிட்டு மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். தாய்க்கு நன்னா உபதேசம் பண்ணுறார். அதுக்கு அவர் சொல்கிறார், அது எப்படி இருக்கணும்னாக்க, மனசை எப்படி இருக்கணும் கட்டுப்படுத்துறதுனாக்க, பூமி தாய் போல் பொறுமையோடு இருக்கணுமா. அதுக்கப்புறம் கருணை இருக்கணும். கஷ்டப்பட்டால் உடனே இறக்கப்படணும். அனைவரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். விரோதி வந்தால் கூட அவன்கிட்ட கோவப்படக்கூடாது, வெறுப்போடு பார்க்கக்கூடாது. மனசு சாந்தமாக இருக்கணும். சத்வகுணம் நிறைஞ்சு இருக்கணும். பகவான்கிட்ட அன்போடு இருக்கணும். பக்தனுக்கு உதவணும். மேலும் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை நன்னா புரிஞ்சுக்கணும். ஆத்மா வேறு உடல் வேறு நன்னா தெரிஞ்சுக்கணும். ஆத்மா சிந்திக்கும் ஆனால் செயல்படாது, உடல் சிந்திக்காது செயல்படும். ஆனால் ஆத்மா உடல் சேர்ந்து செயல்படுகிறதா. எப்படி, கண் தெரியாதவன் மேலே தோளில் நடக்க முடியாமல் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஆத்மா என்ன பண்ணும், கர்மாதீனமாக அப்படி உடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம உடல் வேறு ஆத்மா வேறு புரிஞ்சுன்னுட்டோமானா அப்படி நினைக்காம அனாதி கால வாசனையை தடுத்து விடலாம். அதனால் அதுக்கு பேர் தான் சாங்கிய மதம்னு பேர். இன்னொரு அழகாக ஒரு உபதேசம் பண்ணுற தாய்க்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கர்மத்தின் காரணமாகத்தான் ஒரு தாய் கர்ப்பமாறா இல்லையா, வயத்துக்குள்ளே குழந்தை வளருது. ஆனால் பகவான் தீர்மா எந்த குடும்பத்தில் எவ்வளோ ஆயுள் இருக்கணும், எப்படி குழந்தை நடந்துக்கணுங்கிறதுலாம் அவ கர்ம பலன் பிரகாரம் பகவான் உருவாக்குறார். இப்போது அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கர்மத்தின் காரணமாக பிரகலாதன் அசுரகுலத்தில் பிறந்தான். ஆனால் அவன் எப்படி இருந்தான், எவ்வளோ பெரிய பக்தனாக இருந்தானே.
அதுபோல் கர்மத்தின் காரணமாக விபீஷணன் இப்போ ராட்சச குலத்தெல்லாம் பிறந்தான். ஆனால் எப்படி ராம பக்தனாக இருந்தான்? அதனால் நம்ம முயற்சி எடுத்தால் எல்லாரும் பக்தனாக மாற முடியும் அப்படின்னு தாய்க்கு நன்னா உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறம் எப்படி குழந்தை உருவாகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் அதில் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மனசு மாறுபடும். இவ்வளோ கஷ்டப்படுறது பாவம், திரும்ப திரும்ப இங்கே பிறக்கிறதேங்கிற எண்ணம் வருமா. அதுக்கு ஒரு குழந்தை எப்படி கர்ப்பத்தில் உண்டாகி வளருதுன்னு சொல்கிறார். முதல் நாள் என்ன பண்ணுமா, கர்ப்பம் உண்டான உடனே ராத்திரி ஒரு சின்ன அளவில் இருக்குமா. அப்புறம் 5ஆம் நாள் எப்படி இருக்குமா, ஒரு நீர்க்குமிழி போல் இருக்குமா. 10 நாள் ஆனாக்கா அந்த குழந்தை இழந்த பழ அளவுக்கு வளருமா. 1 மாதம் முடிஞ்சது ஒரு சிறு முட்டை அளவுக்கு வந்துடும். 2ஆம் மாதம் ஆச்சுன்னா அதுக்கு தலை முளைக்கும். 3ஆம் மாதம் கை கால்லாம் வளரும். அதோட நகம், ரோமம், எலும்பு எல்லாம் வந்துடும். 4ஆம் மாதம் தாதுக்கள் வர தொடங்கும். அப்புறம் தாய்க்கும் குழந்தைக்கும் இந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அது சேர்ந்து பிணைக்கப்படும். 6ஆம் மாதம் நீர்க்குடம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு குழந்தை உள்ளுக்குள்ளே சுற்றி சுற்றி வருமே, அந்த நீர் குடத்துக்குள்ளே குழந்தை சுற்றி சுற்றி வரும். அது பார்க்குமா. அப்போது கோடிக்கணக்கான கிருமிகள் உள்ளே இருக்குமா. 7ஆம் மாதம் அப்படி கொஞ்சம் ஞானம் வளரும். அப்போ ஜீவன் நினைக்கிறதான், நான் ஏன் இதுக்கு வந்து மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு கேட்குமா. நினச்சி பார்த்துக்குமா, மிருகசாலை ஒருத்தர் சிக்கிண்டா எப்படி இருக்கும், அது போல் இப்படி கோடிக்கணக்கான கிருமிகளுக்குள்ளே சிக்கின்னு இருக்கோமே அப்படின்னு அது நினைக்குமா தாய்க்கு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 7ஆம் மாதம் கொஞ்சம் ஞானம் வளரும், பசி எடுக்க ஆரம்பிக்கும். தாயார் சூடாக சாப்பிட்டா உள்ளே உள்ள ஜீவனுக்கு வெப்பமாக இருக்குமா. தாயார் குளிர்ச்சியாக சாப்பிட்டா பனிக்கட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குமா. தாயார் தனக்கு காரமாக வேணும்னு சாப்பிட்டானாக்கா குழந்தைக்கு உடம்பே எரியுமா. அது மாதிரி எல்லாம் வந்து 7ஆம் மாதம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அது பகவானை கை கூப்பி பிரார்த்திக்கும். பகவான் அப்போ தெரிய ஆரம்பித்து குழந்தைக்கு ஞானமெல்லாம் கொடுக்குறார். உள்ளே இருக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்குறது. அவர் அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி டிவி மாதிரி போட்டு காட்டுறார். நீ எப்படிலாம் ஜென்மம் எடுத்த, இப்போ எத்தனாவது ஜென்மம், எப்படிலாம் இருக்க எல்லாம் போட்டு காமிப்பாரான். அதனால் வெளியில் போனால் பக்தி ஞானம் வைராக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்ணோம். அந்த குழந்தையும் டிசைட் பண்ணிவிடும், சரி நம்ம வெளியில் வந்த உடனே நன்னா பக்தியை வளர்த்துட்டு இனிமேல் திரும்ப இந்த ஜீவனாக பிறக்கக்கூடாது, அந்த மாதிரி மனசில் வைராக்கியத்தை வளர்த்துட்டுருமா. ஆனால் 10ஆம் மாதம் ஆகி குழந்தை வெளியில் வரும்போது தலை குப்புற வருது இல்லையா, அப்போ வந்து சூதி மாருதம் அப்படின்னு ஒரு காற்று வந்து அப்படியே பிடிச்சுட்டுருமா. அப்படியே அதோட ஞானத்தெல்லாம் மறைச்சிடும். அந்த ஞானமின்மையால் மறுபடியும் அது உலகத்தில் சுகதுக்கத்தை அப்படியே வேண்டுண்டே இருக்கும். அதனால் மீண்டும் மீண்டும் பிறக்கிறது. இதுதான் சுழற்சி, சுற்றி சுற்றி வருது. இதை தடுக்கிறதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா பகவானை குறித்து பக்தி செய்கிறது தான். அதனால் ஞானம் வைராக்கியத்தை வளர்த்துட்டு பக்தி செஞ்சு தான் ஒரே வழி, பகவானை சரணடைகிறது தான் அப்படின்னு அவர் தாயாருக்கு உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணி முடிச்சுட்டு தாயார் சொல்கிற கபிலர்கிட்ட, எனக்கு வந்து பக்தியும் ஞானம் வைராக்கியம் வளர்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவர் கபிலர்கிட்ட சரணாகதி அடைகிறார். அப்புறம் கபிலரும் அவளுக்கு எல்லாம் இது கொடுத்துட்டு, நீ முக்தி அடைவாய், நீ இது மாதிரி யோகம் பக்தி யோகம் செய்து நீ முக்தி அடைவாய், நான் இப்போ கிளம்பிட்டு எல்லா இடமும் போய் மற்றவாளுக்கெல்லாமே இந்த முக்தியை பற்றி நான் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிடுறார். தேவகூதி என்ன பண்ணுறா, அதுக்கப்புறம் அவள் அதை மாதிரி வைராக்கியத்தோடு தவம் செஞ்சு முக்தி அடைகிறா. முக்தி அடைஞ்ச இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சித்த பதம்னு பேர். அவள் உடல் என்ன ஆச்சு, அப்படியே நதி ஆகிடுத்தான், அதுக்கு பேர் சித்தித்தான்னு பேர். அந்த தண்ணியில் நதியில் நீராடினா மோட்சமே கிடச்சிருமா, சித்தபதத்தை அடைஞ்சாலே சித்தியே கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறா. இதோட தேவகூதி கபிலரோட சம்பாஷணை முடியறது. அடுத்து நம்ம துருவ சரித்திரம் பற்றி பார்க்கலாம்.